மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. மரித்தவர்கள் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தர முடியாது, மரித்தவர்கள் என் வாழ்க்கையில மேன்மைகளை தர முடியாது. அப்படி என்று சொன்னால் யார் எனக்கு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் உலகத்திலே தர முடியும்? உயிரோடு கூட இருக்கிறவர். உயிரோடு கூட இருக்கிறவர் மாத்திரமே என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? மரித்து போன ஒருவரை ஆராதிக்கவில்லை, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது என்னை பாக்கியவான் என்று சொல்லி. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறாருங்க? மாறாதவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறாய். காரணம் என்ன? அவர் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு அதோடு முடிந்து போகவில்லை. மூன்றாம் நாள் பாதாளத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். காரணம் என்ன? அவர் மரித்து போனவர் அல்ல, உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த உயிரோடு கூட இருக்கிறவரை நான் மரித்தோரிடத்திலே தேடக்கூடாது. என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுக்காக நான் மரித்தோரிடத்திலே நிற்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வேதம் சொல்லுகிறது பாவத்திலே மரித்திருக்கிறவர்கள். என் அன்புக்குரியவர்களே, வேத வார்த்தையை அருமையாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உயிரோடு இருக்கிறவரை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகங்களையும் தேவன் பிரகாசிக்க செய்கிறார். அவரை நோக்கி பார்த்து வாழ்க்கையின் மேன்மைக்காக அவரிடத்திலே மன்றாடுகிற காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையை உயிருள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் 10ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சையில் ஃபெயிலான ஒரு ஆள், 10th மேக்ஸில் ஃபெயிலான ஒரு ஆள், 14 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டேன். ஏன் 10th கணக்கு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அந்த பாழா போன 10ஆவதுல தான் A+B² ஒரு ஃபார்முலா வருது. இது அந்த 10th படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா ஏண்டா கடங்காரா ஒரு நாடாக மாறி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முழு காரணமே டீச்சருங்க தான். இங்கே யாருன்னா டீச்சர் இருக்கீங்களா? டீச்சர்ஸ் யாருன்னா இருக்கீங்களா? இருக்கீங்களா? யாரும் இல்லை. தைரியமாக பேசுவேன். அதுக்காக தான். ஏண்டா இந்தியா கடங்கார நாடாக மாறி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது ஸ்கூலில் போய் உட்காரும் போது எனக்கு முதல் கற்றுக் கொடுத்த பாடமே கடன் வாங்கி கழித்தல். டேய், 1ல் 10 போகுமா? போகாது டீச்சர். பக்கத்தில் பார்த்தீங்களா? பக்கத்தில் கடை வாங்கு. கிடைக்கல டீச்சர், விடாத, அதுக்கு பக்கத்தில் கடை வாங்கு. இப்போது 1ஆவது படிக்கும்போது எனக்கு கடன்ற இன்ஜெக்ஷனை பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஏற்றி விட்டான் பாருங்க. இன்னைக்கு எந்த சபைக்கு போனாலும் சரி, நான் உலகம் முழுவதும் நிறைய சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன், நிறைய உலகத்துக்கு போயிட்டுருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், எல்லா நாட்டுக்கும் செய்திக்கு போயிட்டுருக்கேன் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக. அநேக நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா லெட்டர் போட்டாங்க ஒரு பாஸ்டருக்கு, பாஸ்டர் நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து நல்லா மினிஸ்ட்ரி பண்ணீங்க, என் வாழ்க்கையில் 75,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், கர்த்தர் அந்த கடன் பிரச்சனையை மாற்றுறதுக்காக 3 நாள் உபவாசம் இருந்து நீ ஜெபம் பண்ணுனாங்க. இந்த அம்மா வாங்கின கடனுக்காக யார் ஃபாஸ்டிங் இருக்கணுமா? இந்த அம்மா வாங்கின 75,000 ரூபாய்க்கு பாஸ்டர் 3 நாள் சாப்பிடாம இருக்கணும். இந்த அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு தர்காஸ்லேருந்து தாம்பரம் வரைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
14 மார்க் எடுத்து ஃபெயில். எங்கள் அப்பாவுடைய தம்பி எனக்கு என்ன வேணும்? ஹலோ, இதெல்லாம் நல்லா தெரியும். இப்போ ஒரு வசனம் கேட்குறேன், தெரியுதான்னு பார்க்குறேனே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமைன்னு. இதெல்லாம் நல்லா தெரியும். வசனத்தை கேட்டால் என்ன பண்ண மாட்டேங்குது? பைபிளை பார்க்கவே கூடாது. அதான் தாவீது சொல்றான், இந்த வார்த்தைகளை எங்க எழுதி வச்சுக்கணும்? இருதய பலகையில எழுதி வச்சுக்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவனுடைய வார்த்தை யாருக்கு தெரியுதோ. எனவேதான் தாவீது வேதத்தில் சொன்னான், இந்த வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. எங்க அப்பாவோட தம்பி எனக்கு சித்தப்பா ஒரு நாள் என்னை கூப்பிட்டார், டேய் வாங்க. சித்தப்பா கூப்பிட்றான்னு போய் நின்ன. என்னப்பான்னு கேட்டேன். ரோட்டில் என்ன போது எட்டி பாருனார். ரொம்ப ஆவலாக வெளியில் போய் எட்டி பார்த்தேன். 2 கருப்பு எருமை மாடு அழகாக நடந்து போகுது. உள்ளே வந்து சொன்னேன், 2 எருமை மாடு நடந்து போகுதுப்பா. ரோட்டில் போகிற எருமை மாடு கூட 10வது பாஸ் பண்ணும், நீ என்ன பண்ண மாட்ட? சொல்கிறவன் எங்கேயாச்சும் அமெரிக்காலேருந்து நேராக மீனம்பாக்க ஃப்ளைட் பிடிச்சி வந்து சொன்னால் பரவாயில்ல. யார் சொல்கிறது? யார் சொல்கிறதுங்க? உனக்கு எதிரி வெளியில் இருக்க மாட்டான், உன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். உனக்கு எதிரி வெளியிலேருந்து வரமாட்டான். உன் எதிரி எங்கே இருப்பான்? உன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே. திடீர்னு எந்திரிச்சுப்பாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் எந்திரிச்சுப்பாங்க. சொத்துல உனக்கு பங்கு கிடைக்காது, வெளியே போடா. நீ கவலைப்படாத. உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து, உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உனக்கும் எனக்கும் இருக்கிற உலகத்தில் மிகப்பெரிய சொத்து இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பத்தில் உனக்கு வர வேண்டிய சொத்தை யாருன்னா அபகரிக்கிறாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு வர வேண்டிய நியாயமான பங்கை பெற்று தருவதற்கு அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சிங்கப்பூருக்கு போவேன் ஊழியத்துக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இயேசு உயிரோடு கூட இருக்கிறான்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், சிங்கப்பூர் சர்ச்சில் கைத்தட்டு பறக்கும். அப்படி ஒரு கைத்தட்டு. இப்போ இந்த தர்காஸில் சொல்கிறேன், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். எவ்வளவு அழகாக இருக்கும் அந்த சபையில். 14 மார்க் ஃபெயில். எங்கள் சித்தப்பா சொல்லிட்டாரு, இனி நீ பாஸ் பண்ண மாட்ட. வேதனை உள்ளத்தை நிரப்பினது. இந்த வேதனையை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும்? இந்த துன்பத்தை யாரிடத்தில் சொல்ல முடியும்? என் அன்புக்குரியவர்களே, 1989ஆம் ஆண்டு என் வேதனையை போக்குவதற்கு இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் என் கரத்தை பிடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினில் இவர் போல தெய்வங்களை கண்டதும் இல்லை அம்மா. இயேசு என்கிற பெயர். அல்லேலூயா. 89ஆம் ஆண்டு தலை கவிழ்ந்து யாரிடத்தில் இந்த துன்பத்தை சொல்ல முடியும் என்று சொல்லி
வேதனையோடு கூடிய வெளியே வந்தபொழுது, என் அன்புக்குரியவர்களே, இயேசு என் கரத்தை பிடித்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு எங்கள் பாஸ்டர் சொன்னதெல்லாம் ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அதிகாலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அதிகாலை 3 மணிக்கு முதல் 89ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி என்னுடைய வீட்டில் வில்லிவாக்கத்தில் இருக்கிற திருவதி அம்மன் கோவில் தெருவில் என் 35ஆம் நம்பர் வீட்டில் முழங்கால் படியிட்டு 3 மணிக்கு முதல் வேதத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நல்லா முகத்தை கழுவிட்டு, தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு பாட்டு பாடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் தே மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். சொந்தமாயினார் இந்த பாதலத்தேன் எந்த உள்ளத்தில். தாவீதை போல நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அதிகாலை 3 மணிக்கு, எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய அன்பான அம்மா எந்திரிச்சாங்க. டேய், அதிகாலையில் 3 மணிக்கு உனக்கு என்னடா சந்தோஷம் பொங்குது? அவங்களுக்கு அப்போ தெரியாது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சந்தோஷம் ஆண்டவரோடு கூட நடக்கிறவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு கூட நடக்கிறவனுக்கு தான் அதனோட சந்தோஷம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, இந்த சந்தோஷம் மனிதனால் உண்டானதல்ல, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சிங்கப்பூர்ல சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், என்ன கைத்தட்டி சிங்கப்பூர்ல. எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிருக்கீங்க? நாங்கள் தர்காஸே தாண்டினதில்ல. தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த தர்காஸை உன்னை தாண்ட செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை முதல் திறந்து படிச்சுட்டு அதே கணக்கு நோட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. 1க்கு 10 முறை அந்த ஃபார்முலாவை போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். a + b ² = a² + 2b² + 2ab 10 முறை போட்டு எக்ஸாமினேஷன் சென்டரில் போய் உட்காந்துருக்கிறேன். எந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் 14 மார்க் எடுத்து அப்போல்லாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே தலை சுத்தம். ஏன்? உயிரோடு இருக்கிறவர் என் கூட இல்லை. இப்போ நல்லா படிச்சுட்டு அதே ஸ்கூல் சென்டரில் வில்லிவாக்கத்தில் இருக்கிற நாதமுனி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு எதிராக இருக்கிற சிங்காரம்பிள்ளை மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் போய் உட்காந்து பரீட்சை எழுதுறேன். அந்த ஸ்கூல் ஹாலில் 40 பேர். அப்போல்லாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே மயக்கம் வரும், ஒன்றும் தெரியாது. இப்போ நல்லா படிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அதே கொஸ்டின் பேப்பர் கையில் 10:30 மணிக்கு வாங்கி திருப்பி பார்க்குறேன். உள்ளத்தில் ஒரே சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சிங்கப்பூரில் சொல்லியிருந்தேன்னு வச்சிங்களேன், அந்த சர்ச்சில் பாஸ்டர் ரொம்ப குள்ளமாக இருப்பார், ரொம்ப குள்ளமாக இருப்பார் ஐயா. ஆனால் இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டா அந்த பாஸ்டருக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு சந்தோஷம் வருதுன்னு தெரியல. சும்மா கையை தட்டி அப்படியே மேலேயும் கீழே குதிப்பார். எனக்கே ரொம்ப ஆச்சரியம். பாஸ்டர் ராஜேந்திரன் ஃப்ரம் இந்தியா, இட்ஸ் அ வெரி வெரி குட் வேர்ட். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் யுவர் வேர்ட்ஸ்னு.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? உயிரோடு கூட இருக்கிறவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். வித்தின் 25 நிமிஷத்தில் 25 மினிட்ஸ் ஐ ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பேப்பர் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற மாஸ்டரை பார்த்துக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கிவ் மீ எக்ஸ்ட்ரா பேப்பர். 40 பேரில் 25 நிமிஷத்தில் நான் எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்குறேன். மீதி 39 பேர் என்னை திரும்பி பார்க்குறான். யாரா இவன் 25 நிமிஷத்தில் என்ன கேட்குறான்? என் அன்புக்குரியவர்களே, உயிரோடு கூட இருக்கிற தேவனோடு கூட நடந்தா எல்லாரும் உன்னை திரும்பி பார்ப்பான். எல்லா கண்களும் உன்னை திரும்பி பார்க்கும். எல்லா நாவுகளும் உன்னை பற்றி பேசும். காரணம், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை. உயிரோடு கூட இருக்கிறவை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? என் அன்புக்குரியவர்களே, எல்லாத்தையும் எழுதிட்டு டேக் போட்டு கட்டிட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ மார்க் ஷீட் வாங்க போகிறேன். 1 மாதம் கழித்து அந்த விடைத்தாளை வாங்க போகும்போது உள்ளத்தில் ஒரே பயம். எத்தனை மார்க் இருக்குமோ? 14 மார்க் இருக்குமோ? 10 இருக்குமோ? ஓடி போய் அந்த மார்க் ஷீட்டை வாங்கி திருப்பி பார்க்குறேன். எந்த கணக்கு பரீட்சையில் 14 மார்க்கில் செத்து போய் கிடந்தனோ அதே கணக்கு பரீட்சையில் 89 மார்க் எடுத்து வெற்றி பெற தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிறவர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை வாளாக்காமல் கீழாக்காமல். ஒரே சந்தோஷம் என் உள்ளத்தில். 89 மார்க் யோசிச்சு பாருங்க. மார்க் ஷீட்டை வாங்கிட்டு நேராக வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினேன். வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் செல்வம் பேக்கரின்னு ஒரு பெரிய பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியில் 1/2 கிலோ லட்டு வாங்கினேன். முதல் லட்டு யாருக்கு கொடுத்தேன்? இதெல்லாம் கரெக்டாக தெரியும். இப்போ ஒரு வசனம் கேட்குறேன், தெரியுதான்னு பார்க்கலாமே. எத்தியோப்பியன் தன் தோலையும், ஹலோ, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு. இதெல்லாம் நல்லா தெரியும். தேவனுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 1/2 கிலோ லட்டு வாங்கினேன். நேராக எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனேன். எங்கள் சித்தி வெளியே இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா உள்ளே இருக்கார் பாருங்க, கூப்பிடுங்க வெளியில் வந்தார். என்ன விசேஷம்னார். நான் சொன்னேன், ஸ்வீட் எடுத்து சாப்பிடுப்பான்னு. ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே கேட்டார், என்ன விஷயம் சொல்லுனார். நான் சொன்னேன், இந்த எரும மாடு 10வது. இந்த வார்த்தை சிங்கப்பூரில் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன். My God is a God to make you as a perfect. என் தேவன் உன்னை மேன்மை உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டல்ல. தேவன் உன்னை முன்குறித்தது தாயின் கருவில் உருவாகும் முன்னுமே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். There is a purpose to choose you. தேவன் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒரே சந்தோஷம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ எப்படி இருந்தாங்க? பார்க்கறதுக்கு மகா பராக்கிரமசாலி தான், ஆனா குஷ்டரோகி. குஷ்டரோகி நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? லெப்ரசி. லெப்ரசி டிக்ஷனரியில் எடுத்து போய் பாருங்க. லெப்ரசிக்கு என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? தொழு நோயாளி. என்னது? ஐயா, மகா பராக்கிரமசாலி தான். வேதம் சொல்லுகிறது அவன் படைத்தலைவன் தான், மகா பராக்கிரமசாலி தான். அவன் வாழ்க்கையில் ஒரு நோய் இருந்தது. அந்த நோயை குணப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரால முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கை முறை வேறு. என்ன வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டான்? வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் வாழ்க்கை முறை தவறாய் இருந்தபடினாலே அவனால இந்த குஷ்டரோகத்திலிருந்து வெளியே வர முடியல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை முறை தவறா இருக்கிறதுனால
உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் யாராயிருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காகத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவது தேவனுடைய சித்தம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு கொடுக்கிற வாழ்க்கை முறை வேறு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்றீங்க? நாகாமானுடைய வாழ்க்கை முறை தவறு. காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை முறை அப்னாரும் பர்பாரும் தான் திறந்த தண்ணீர் என்று நினைத்தான். வாழ்க்கையில சுகமாக்குவதற்கு அப்னாரும் பர்பாரையும் நம்பிக்கொண்டிருந்தவன். தவறு. அப்னாரை காட்டிலும் பர்பாரை காட்டிலும் ஒரு மிகச்சிறந்த தண்ணீர் இருக்குது, யோர்தான் என்கிற தண்ணீர். அல்லேலூயா. வாழ்க்கை முறையை மாற்றுவது தான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நோக்கம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ வேதத்தை அதிக நேரம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட பின்பு, தேவனோடு கூட எவன் நடக்கிறானோ அவன் வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவது உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நோக்கம். என் அன்புக்குரியவர்களே, யோர்தான் என்கிற நதியிலே அவன் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் யோர்தான்ல மூழ்கி எழுந்திருக்கணும்? இந்த யோர்தான் முன்குறிக்கப்பட்டது. யோர்தான் முன்குறிக்கப்பட்டது. ஏன் முன்குறிக்கப்பட்டது தெரியுமா? பின்வரும் நாட்களிலே இந்த யோர்தானிலே ஒருவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்க போறார். யார் அவரு? யார் அவரு? யார் அவரு? யார் அவரு? அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து. இந்த யோர்தானிலே ஒருவர் வந்து மூழ்கப் போகிறார். நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, 7 முறை அந்த யோர்தான்ல அவன் என்ன பண்ணா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. யோர்தானில் எத்தனை முறை முழுங்கினா? எத்தனை முறை சகோதரியே? எத்தனை முறை பிரதர்? பிரதர்ஸ் மட்டும் சொல்லுங்க, எத்தனை முறை? 7 முறை. வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? பிரதர்ஸ் மட்டும் சொல்லுங்க, எத்தனை நாள்? சத்தமா சொல்லுங்களேன், சரியா கேட்கல. யோர்தான்ல 7 முறை முழுங்கி எந்திரிச்சான். வாரத்தில் 7 நாளும் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையில ஜபத்துல மூழ்கி எந்திரிச்சுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குஷ்டரோகத்தையும் நீக்கும். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. +2 வரைக்கும் நான் தமிழ் மீடியம் படித்த ஒரு ஆள். பட் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் த பீப்புள். எனக்கு இங்கிலீஷ் பேசணும் ரொம்ப ஆசை. எனக்கு மாத்திரம் கிடையாது, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே என்ன தான் ஆசை? யாருமே தான் குழந்தைங்கள தமிழ் மீடியத்தில் சேர்க்கறதே இல்லை. எல்லாரும் எதில் சேர்க்குறாங்க? ஆமாம், யூகேஜி எல்கேஜி அந்த குழந்தைய இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு அந்த குழந்தை 3 மணிக்கு 3:30 மணிக்கு ஸ்கூலை விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எதிர இருக்கிற அம்மாவை பார்த்து மம்மி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஃபோனை எடுத்து தாம்பரத்தில் இருக்கிற தாரா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, தாரா என் குழந்தைய வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தனா, ஓடி வந்து என்னன்னு கூப்பிடுச்சு? இதெல்லாம் நல்லா தெரியும், மம்மின்னு கூப்பிட்டுச்சு. மம்மினா என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது யார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் மத்தியில் உயிரோடு கூட ஒருவர் உலாவை கொண்டிருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிற ஒரு மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? மம்மினா நிறைய பேருக்கு என்ன அர்த்தம் தெரியாது. மம்மினா என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்தில் பிரமிடுகள் கட்டி வச்சிருக்காங்க, முக்கோண மாதிரி. அந்த பிரமிடுகளுக்கு அடியில் எப்போவோ செத்து போன ராஜாக்களுடைய பணத்தை புதைச்சி வச்சிருக்கிறான்.
அந்த பொணத்துக்கு பேர் என்ன பேர்? அப்போ சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் பசங்க உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து மம்மின்னா என்ன அர்த்தம்? செத்து போன பொணமே. இந்த உண்மை தெரியாமல் அந்த அம்மா அப்படியே பல்ல காட்டி, ஐயோ என் குழந்தை என்ன என்னன்னு கூப்பிடுச்சு. தமிழ்நாட்டில் அகத்தியர்னு ஒரு முனிவர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் அகத்திய முனிவர்? அவர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார். மலையில் போய் ஒத்த காலை தூக்கிட்டு கையை ரெண்டும் கூப்பி கடவுளை நோக்கி ஜெபிப்பார். அவருடைய சீஷரில் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஐயா எப்போ பார்த்தாலும் கையை தூக்கி கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்களே, யார் கடவுள், யாரை நாங்கள் வணங்கணும் அப்படின்னு கேட்டாங்க அகத்தியர்கிட்ட. அப்போ அகத்தியர் அவருடைய புத்தகத்தில் ஒரு பாட்டு எழுதி வச்சுருந்தார். அகத்திய காண்டம் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் 129ஆம் பக்கத்தில் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கார். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகின்னு ஒரு பாட்டு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி. நல்லா கவனிக்கணும் இந்த பாட்டை. மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரை எல்லாம் படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல், சனமான, நல்லா கவனிங்க, சனமான பிரதர்ஸ், சனமான. இன்னைக்கு நம்ம பசங்களாம் துடிக்கிறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறியா இல்லையா? அவசரப்படாத. நிறைய சகோதரிங்க பொண்ணுங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் லாயராக இருக்கிறதுனால நிறைய பேர் எனக்கு ஆஃபீஸுக்கு வருவாங்க. ஒரு பாப்பா சொல்லிச்சு, வனிதான்னு ஒரு பாப்பா, ஐயா நான் கட்டினா அவரை தான் கட்டுவேன், இல்லாட்டி கைத்தை கட்டுவேன்னுச்சு. நான் சொன்னேன், நீ அவரை கட்டுறதை விட எதை கட்டு? கைத்தியை கட்டு. சனமான சம்சாரம் ஒன்று இல்லாமல் சந்நியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகன்றதலம் சென்றவனை வணங்குவாயே. ஏ ஏ யாரை வணங்கணும்னு சொன்னார் தெரியுமா? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, ஜோதியா இருக்கிற ஒருத்தரை வணங்குன்னு சொன்னார். இந்த உலகத்தில் நான் ஜோதியா இருக்கிறேன்னு சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான், என் அப்பன் இயேசு ஒருவர் மாத்திரமே. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றி கொண்டு எவனும் இருளில் என்ன பண்ண மாட்டான்? நடக்க மாட்டான். +2 வரைக்கும் தமிழ் மீடியம். நிலா நிலா ஓடி வா, இதெல்லாம் நல்லா தெரியும். மலை மேலே ஏறி வா, இப்படியே படித்தால் நான். தி பெஸ்ட் காலேஜ் ஆஃப் சென்னை, சென்னையினுடைய பெஸ்ட் காலேஜ் பச்சையப்பன் கல்லூரி. அந்த கல்லூரியில் பிகாம் ஃபஸ்ட் இயர் நான் படிக்கும்பொழுது உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஐ தாட் மை செல்ஃப், காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் தமிழில் கிளாஸ் எடுப்பார்னு. ஏன் நான் +2 வரைக்கும் நான் என்ன படிச்சிருக்கேன்? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறை போட்டு, இப்படியே படித்தாள். போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கிறேன். ப்ரொஃபஸர் வந்து நின்று கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். எதில் கிளாஸ் எடுத்தார் தெரியுமா? எதில் எடுத்தார்? இங்கிலீஷில். டியர் ஸ்டூடெண்ட், I am Professor Sambas Samra. Today we are going to discuss the classes commerce. And the commerce is when the article grows up, and we have to calculate the article according to the commerce. In the year of 1933, a person from Germany discovered the commerce with nothing substantial only. நிலா நிலா ஓடிவா. ஐயோ தலை சுத்துது. Even single words I couldn't understand what is taking the classes. என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, உயிரோடு இருக்கிறவர் உன் மத்தியிலே இருக்கிறார். I'm worshiping a living God. நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். உயிரோடு இருக்கிற மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, மாற்றத்திற்காக மனிதர்களிடத்தில், உலகத்தில் போய் நிற்காத. யார் இடத்துல நிற்கணும்? தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும்போது வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருகிலே இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? இந்த வார்த்தையை நான் சிங்கப்பூரில் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன். என்ன ஒரு அருமையான ஊர், அவ்வளோ சுத்தமாக இருக்கும்.
ஒவ்வொரு வருஷமும் நான் சில நேரத்தில் டெய்லி காலையில் வாட்ஸ்அப்பில் அங்கே இருக்கிற பாஸ்டர் கூட பேசும்போது அந்த பாஸ்டர் சொல்வார், பாஸ்டர் when you are coming to Singapore again. எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறேன்ல. பிகாஸ் God is going to teach you. தேவன் உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் உனக்கு போதித்து என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக உன் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கட்டும். உன் நேரத்தை அவரிடத்தில் கொடுங்கள். என் அன்பு சகோதரியே, என் அன்புக்குரியவர்களே, 10th மேக்ஸில் ஃபெயிலான ஒரு ஆளை ஆண்டவர் +2 பாஸ் பண்ணி, பிகாம் பாஸ் பண்ணி, பிஎல் பாஸ் பண்ணி இன்றைக்கு ஒரு சீனியர் அட்வொகேட்டாக, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய உயர்வு. எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், குழந்தை பிறக்க போகுது. அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையில் புருஷவகத்தில் இருக்க சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பிறக்கிற என்னுடைய குழந்தை என்னை விட நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னா. என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், குழந்தை நல்ல கலராக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன மாதிரி ஜெர்மன் கலரில் இருந்துச்சு, ஆஸ்பத்திரியில் குண்டு வெடிக்கணும். 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது. அங்கே இருந்த நர்ஸ் பேசினாங்க, சார் உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நான் கேட்டேன், குழந்தை எப்படி இருக்கு? ஐயோ ரோஸ் கலரில் நல்ல கலராக இருக்குது. என் சந்தோஷத்துக்கு அளவே வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உன் வாஞ்சைகளை என்ன பண்ணுவார்? இந்த வார்த்தையை நான் சிங்கப்பூரில் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க. உயிரோடு கூட இருக்கிறவர், மரித்தோர் இடத்துல தேடாத. உனக்கு சம்பளம் கம்மியா இருக்குதா? நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலை எழுந்திருச்சு ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தீனா கர்த்தர் உன் வாழ்க்கை முறையை மாற்றுவார். உனக்கு எதிராக யாராச்சும் சண்டை போடுறாங்களா? அதிகாலையில் எழுந்திருச்சு அவர்களை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லு. என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்தார். நான் லா முடிச்சு வெளியில் போர்டு போட்டதுமே அவருக்கு பொறாம தாங்க முடியல. ஒரு நாள் வந்து நின்று சொன்னார், டேய் நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னார். சம்பந்தமே இல்லை. நான் கேட்டேன், ஏன்பா அப்படி பேசுகிற? பத்திரம் ஒழுங்காக இருந்துக்க, தொலைச்சிருவன்னார். அன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு ஜெபம் பண்ணும் போது மனவேதனையோடு கூட ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஒன்றுமே பண்ணலை, என்னை பார்த்து என்ன பண்ணார்? ஆனால் என்னால் அவரை தூக்கி உள்ளே வைக்க முடியும். ஆனால் அதை செய்ய ஆண்டவர் ஒரு நாள் விட்டு விட்டதே இல்லை. ஒரு 9 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் கோர்ட்டில் இருக்கும்போது, சார் ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. யாருங்க கொடுங்கன்னு. வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசினார். நான் சுகுமார் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார்னார். என்ன சார் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு உங்கள் சொந்தக்காரன்னு ஒருத்தரை உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னார். யாருங்க? நான் வந்து பார்க்குறேன்னு வேகமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போனேன். ஓடி போய் உள்ளே போனால் என்னோடய வலது பக்கத்தில் திரும்பி பார்க்குறேன், சகப்பு கலர் ஜட்டியோடு ஒருத்தர் நிற்கிறாரு. யாரா இவருன்னு பார்த்தா 9 நாளுக்கு முன்னாடி உன்னை தொலைச்சிருவோன்னு சொன்னார் பாருங்க. என்னை பார்த்ததான் கையக்க ரெண்டும் கூப்பி, எப்பா இந்த இன்ஸ்பெக்டர் என்னை ஜட்டியோடு நிற்க வச்சிட்டாருனாரு. இப்போ ஆண்டவர் சொன்னார், 9 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னா? உன்னை பார்த்து என்ன சொன்னா? இப்போ நீ சொல்லுன்னாரு. நான் சொன்னா தொலைச்சிருவேன், வாய மூடுன. தேவன் ஜீவன் உள்ளவர். உனக்கு விரோதமாக யாருன்னா எழும்புறாங்களா? நீ போய் நின்று வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு உண்டு இல்லைன்னு பார்த்துறேன். நோ, உனக்காக யுத்தம் செய்வதற்கு ஒரு சிங்கம் ரெடியா இருக்குது. ஒரு சிங்கம் ரெடியா இருக்குது. There is a lion ready to fight you to fight. என் அன்புக்குரியவர்களே, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக யார்கிட்ட போய் நிற்காத. என்னுடைய சொந்த தாய் மாமா வந்து எம்எல்ஏ, எங்கள் அம்மாவுடைய தம்பி. பலமுறை நான் பிகாம் முடிச்சுட்டு ஃபைலை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட நின்று இருக்கிறேன். அவர் மனைவி எம்எல்ஏ, 2 பேரும். அவர் வந்து பொன்னேரி தொகுதி, எங்கள் மாமி வந்து திண்டுக்கல் நிர்மலான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ. அவங்களும் பலமுறை போய் நின்று இருக்கிறேன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக. என் அன்புக்குரியவர்களே, அவங்களுடைய நோக்கி பார்க்க மாட்டாங்க.
உன்னை நோக்கி பார்ப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கைக்காக, உங்கள் மகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காக, உங்கள் கணவனுடைய நல்ல வாழ்க்கைக்காக அவரிடத்தில் முழங்கால் படியிடுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். காரணம், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். கண்களை மூடுவோம், முழங்கால் படிவிடுவோம், அவரை நோக்கி நான் பார்ப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் அவர் நல்லவர் வல்லவரே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் அவர் வல்லவர், அவர் கிருபை. கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. ஓ, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்த நல்லவருக்கு கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த நல்லவருக்கு கரங்களை தட்டி. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்று உயிர் தெழுந்திருக்கிறார். உன்னை மேன்மையாய் வாழ வைக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், வியாதியில விடுதலை தருகிறவர், தெய்வீக வல்லமையால் உன்னை நிரப்புகிறவர். அன்பு தாயே, அன்பு சகோதரியே, உன்னை யாரும் ஏளனமா நினைக்காதபடிக்கு உன் கொம்பை உயர்த்துகிற தேவன். ஐயா, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழுந்து நின்னுங்க. ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படணுங்க. என் வாழ்க்கையில் இன்னும் கண்ணீர் இருக்குதுங்க, நான் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. உடைய வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. எழுந்து நிற்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய கரம் அமரட்டும். உயிரோடு கூட இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் கரம் இன்றைக்கு அற்புதங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை,
உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அதிசயங்களை, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வாஞ்சைகளை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் கொடுப்பீராக. பரத்திலிருந்து இறங்கி வரட்டும், பரத்திலிருந்து இறங்கி வரட்டும், பரத்திலிருந்து இறங்கி வரட்டும். Power in the mighty name of Jesus. Power in the mighty name of Jesus. கண்ணீரோடு கூட நிற்கிற என் அன்பு தாயே, நீங்கள் வெளியே போகும்போது ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கண்ணீர் சிந்துகிற என் அன்பு சகோதரியே, உன் கணவனுக்காக கண்ணீர் சிந்துகிற என் அன்பு சகோதரியே, நீங்கள் வெளியே போகும்போது ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.